சுவாமி கிருஷ்ணர் பிறந்த உடனே மதுரால எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தேவகி அப்படி பயப்படுறா. ஏன்? அந்த காராகிரகத்துல குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை அழற சத்தம் கேட்டா கூட கம்சன் வந்துருவார். அப்படியே சங்கு சக்கரதாரியா பிறந்த உடனே தேவகிக்கு ஒரு அற்புதமான விஸ்வரூபமான அதை அவ ரசிக்க கூட முடியல. கை காலெல்லாம் உள்ளவை அப்படின்றாளாம். ஏன்? ஒரு தாயா மட்டும் அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கலாம். அப்போ கிருஷ்ணன் பிறந்ததை யாருப்பா எங்கப்பா கொண்டாடினாங்கன்னு பார்த்தா, வட இந்தியாவில் மதுராவில் பிறந்த கிருஷ்ணனுக்கு திருகோஷ்டியூர் என்று நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் கொண்டாட்டமாக இருந்தார்களாம். யாரு? தேவர்களும் ரிஷிகளும் அங்க வந்து ஹோலி திருவிழா மாதிரி வண்ணமயமான அந்த அழகான வர்ணங்களை அவங்கவுங்க மேல அடிச்சுண்டு அந்த இடத்துல ஒரே சேரு மாதிரி ஆயிடுச்சான். நீரும் அந்த வண்ணங்களும் கலந்து அந்த அளவு திருகோஷ்டியூர்ல பெரிய வைபவமா மதுராவில் வடமதுரையில் பிறந்த கிருஷ்ணனுக்கு செய்தார்களாம். அதனால இந்த திருகோஷ்டியூருக்கு எல்லோரும் வந்து சேர்ந்த கிருஷ்ணனுக்காக காத்திருந்த தினம், அந்த ஒரு அழகான தவத்தை ஆரம்பித்த தினம். கோஷ்டினா யாரு? நல்ல ரிஷிகளும் முனிவர்களும். அப்படி ஒரு சத்சங்கம் கொடுத்த திருகோஷ்டியூருக்கான எல்லாரும் வந்து சேர்ந்து இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பித்த தினமும் இந்த மாசி மகம்.